பாடும் சாமி யாரையா பேரு என்னையா ஊரு என்னையா காமெடி காமெடி. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாத தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. அது அவை சொன்னது, அதில் அர்த்தமும் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்ட எல்லா சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தமும் உள்ளது. வண்டி ஓடும் சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? இரண்டில் ஒன்று சிறியதென்றால் ஓட்ட வண்டி ஆகும். அளவோடு நிறைவேற்று எரியாக வேண்டும். அது உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது, அது சிறுமை என்பது, அதில் அர்த்தமும் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்ட எல்லா சௌக்கியமே கருடன் சொல்வது, அதில் அர்த்தமும் உள்ளது. நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானு போல, அந்த நிலவு போல தேய்ந்து வந்தே நீ இருந்ததாலே. நீயும் நானும் தேய்ந்திருந்தோம் துறையில் நிலவு வானம் போலே, நிலவை போல தேய்ந்து விட்டோம் சித்தியாச்சதாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்து போகும். இல்லாதார் இல்வாழ்வி நிம்மதி ஏது? இது கணவன் சொன்னது, அதில் அர்த்தமும் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டா எல்லா சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தமும் உள்ளது. தம்பி பிரபு, அந்த பாம்பு பரமசிவன் கழுத்திலேயே இருந்ததுன்னா சாமி கும்பிடுவாங்க. ஆமா, இறங்கி ஊருக்குள்ள வந்தா என்ன செய்வாங்க? உங்க தடியை வச்சே அடிப்போம். அதனாலதான் அங்க இருந்தா இருக்கிற இடத்துல இருந்தா தான் சிறப்பு. அப்ப சிறப்பு உண்டையா. அவர் அவரா இருக்காரு, நான் நானா இருக்கிறேன். உன் வேலையை போய் பாருப்பா. வம்பளை தொட்டு போகாத, போயிட்டாரு. கிளம்பு கிளம்பு. சிக்கலாயிருப்பா இல்லையா? நல்ல மனுஷன் எல்லாம் கெடுத்து விட்டுறாதீங்க. இப்பதான் சரியா போய்கிட்டு இருக்கேன். வாங்க சாமி, வணக்கம். நீங்க யாருன்னு கேட்கற முதல்ல. என்ன யாருன்னு கேட்டீங்களா? ஆமா ஆமா. என்னையவா? ஆமா. என்னையவே யாருன்னு கேட்டீங்களா? என்னையாது? வாங்க. எவ்வளவு செலவு கேட்டானா? இருங்க, எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், எவ்வளவு நடிப்பு, எவ்வளவு பேச்சு போச்சு, உடம்பே போச்சு. என்னைய யாருன்னு கேட்டுட்டீங்க. இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? இறைவா, என்னைய யாருன்னு கேட்டீங்களே. நீங்க யாருன்னு தான் கேட்கறேன் உங்களை. எப்படி நான் சொல்லுவேன் யாருன்னு? அப்ப சொல்லணும் விடுங்க. நான் ஏர், நான் ஏர், நான் ஏர், நான் ஏர், நான் தான். நீங்க உங்க பெயர் என்னன்னு கேட்கறேன். என்னமோ ரொம்ப காலமாவே நான் நானாவே இருக்கலாம்னு நினைச்சு. நீங்க நீனாவே இருக்கிறது நல்லது. இன்னொருத்தர் ஜெராக்ஸ் பண்ணாம காப்பி அடிக்காமே இருக்கலாம்னு இருக்கேன். ஆமா, அங்க பாருங்க துப்பாக்கி தூக்கிட்டாங்களா? டேய், தோட்டாவெல்லாம் இங்க இருக்குது. அடிச்சு குறி வச்சிருவாரு அவரு, குறி வைக்கிறாரு. உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்கறேன். என் பேர் கேட்கறீங்களே, இந்த இடத்துக்கு வந்து என் பேரை கேட்கறீங்களே. எங்க அப்பா கடமையுடன் காவல் பார்க்க சொல்லிருக்காரு நம்பிராஜ. சரி, தங்கச்சி வள்ளி வந்து திணைக்காவல், நம்ம வள்ளிக்கு காவலா நிக்கிறேன். என்ன யாருன்னு கேட்கல, நீங்க யார் அப்படி கேட்கணும். நீங்க யாருன்னு என்ன கேட்கறீங்க? கேப்பம்ல. நான் உங்களை கேட்டா நீங்க எங்களை திருப்பி கேட்பீங்க. அண்ணாத்தா கேட்காமையா இருப்போம். உங்களுடைய பெயர் என்ன கேட்கிறேனா? நானும் கேட்கிறேன். உங்க பெயர் என்ன? கேளுங்க, சொல்றேன். சொல்லுங்க, கேட்கிறேன். நான் சொல்லிட்டு தானே இருக்கிறேன். நான் கேட்டுட்டு தானே இருக்கேன். நீங்க என்னத்தை கேட்டீங்க? நீங்க என்னத்த சொன்னீங்க? உங்களுக்கு கேட்க தெரியல. உங்களுக்கு சொல்லவே. நீங்க யாரையா? நீங்க மிரட்டல் கொடுக்காதீங்க. நான் எதுக்குன்னா உங்க இதை பார்த்து பயப்படுறேன். எதை பார்த்து பயப்படுறீங்க? வாய் பேச்சுன்னா எனக்கு வாய் சண்டைன்னா ரொம்ப பிடிக்கும். சரி. ஆனா இந்த கைகளை பக்கம் வந்து நம்ம ஆள் கிடையாது. அதாவது ஏன் வீட்டில் காம்பவுண்டு கட்டி வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த பக்கம் நீ, இந்த பக்கம் நான், என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஆனா அந்த மோதிர வேலை வச்சுக்கவே கூடாது நம்மள்கிட்ட. அப்புறம் உங்க பேரு? என்னுடைய பெயரோ ஆர்தர் பக்ரீசன் சொல்வார்கள். ஆஹா ஆஹா ஸ்வாய்.
நல்லா இருங்க நல்லா இருங்க. சுவாமி நான் நாரதரை எல்லாம் வந்து எங்க ஆத்தா அப்பயே சொன்னா. என்ன சொன்னாங்க? நாரதர்னு ஒருத்தர் இருக்காருப்பா. ஆ, ஆ. அவரு போகாத இடம் இல்லை, போகாத பார்க்காத ஆள் இல்லை, புராணத்துல அவரு நிக்காத இடம் இல்லை, அவரை பத்தி தான் எல்லா கதையிலயும் வந்துகிட்டே இருப்பாரு சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா. இன்னைக்கு தான் உங்களை பார்க்குறேன். பாருங்க பாருங்க. என்னுடைய பெயரோ நாரதர் மகரிஷி. நாரதர் மகரிஷி. அப்புறம் எங்கிருந்து வர்றீங்க? மேலூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கிறப்பா. மேலூர் எந்த கொட்டாம்பட்டி நத்தம் மேலூரா? மேலு உலகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்ன தம்பி. அப்படி நீங்க சுருக்குறீங்களே? ஆமா ஆமா. மேல் உலகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்ன. சுருக்குனா மேலூர். ஆமா. இது பூலோகம். ஆமா. பூலோகத்தை சுருக்கி நான் புல்லூர்னு சொல்லவா? அது நீங்க உங்க கூட சவறீங்க. சொல்லலாமே. இப்ப யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம் சொன்னேன். கண்டிப்பா அருமையான அங்கங்க இருக்கணும். எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும் சொன்னேன். சிவபெருமான் கழுத்துடைய கிடக்க பாம்பு அங்கதான் இருக்கணும். அங்கதான் இருக்கணும். அதை விட்டு கீழே இறங்கிச்சு வச்சுக்க, அவ்வளவுதான் அடிச்சு காய வச்சிருவாங்க. மேல உள்ள கொத்திடுவாங்க கருடன் போட்டுருவாங்கல்ல. அதனாலதான் இந்த கருத்து. இந்த கருடன் யாரு, இந்த பாம்பு யாரு? ரெண்டு பேரும் ஒரு அக்கா தங்கச்சி பிள்ளைதான். வினதை கத்துருவி. ஏன் சாமி? அக்கா தங்கச்சி பிள்ளைகளா? ஆமா. அதுக்குள்ள வருங்க ஒற்றுமை கிடையாது பாருங்க. அக்கா தங்கச்சி பிள்ளைகளா இருந்துகிட்டு பாம்பை கண்டா கழுவு கொத்தி எடுத்து தின்னு கொடுத்தே தம்பி. அவங்களால அக்கா தங்கச்சி பிள்ளைங்க. உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியே சரியா இல்லை, எண்ணங்கள் சரியில்லையே. நீங்க சொல்றீங்க, நான் சொல்லாம இருக்கேன். அவங்கள்ட்ட பகச்சுக்க முடியல. நம்ம எப்பாவது நீங்க ஒரு படி முன்னாடி காலை எடுத்து வச்சீங்கன்னா அவங்கள்ட்ட பகச்சா எப்படா அந்த பின்னாடி ஒரு காலை அவனை பின்னாடி புடுங்குறதுன்னு வச்சுட்டு இருக்காங்க உலகத்துல. அவங்கள்ட்ட பகச்சா வேற எங்கேயும் ஆப்பு வைக்க மாட்டேங்கிறாங்க தம்பி. குடும்பத்தை கிளைக்கிறதுலயே வைக்கிறாங்க. நடந்து ஒரு பாதை இருக்குன்னா பாத்திரிக்கையில நடந்து ஒரு பாதை. இப்ப கல்லு முருக பண்ணிருக்கேன். ஆமா. கல்லுக்கு உயிர் உண்டு. கல்லுக்கு உயிர் உண்டு. இருக்கா இல்லைங்கிறீங்க? கல்லுக்கு இருக்குமே. இருக்குன்னா ஆமா. பாறை வளருது இல்ல? இருக்குல்ல. கல்லுக்கு உயிர் இருக்கு. நீங்க எல்லா ஜீவராசி நடந்து போனா பாருங்க, அது அன்னைக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் 6 மாசம் வரைக்கும் இருக்கும். கண்டிப்பா இருக்குமே. ஒரு மனிதன் ஒரு முறைக்கு 2 தடவை ஒரு 10 முறை ஒரே இதில் நடந்துவாங்க, அந்த இடத்துல பொல்லியும் முளைக்காது. ஏன் சாமி? அவ்வளவு விஷத்தன்மை மனுஷனாகப்பட்டவன். விஷத்தன்மையா? ஆமா. விஷம் அம்பட்டும் உடம்பு உள்ள விஷம் சாமி மனிதனுக்கு. இப்ப ஆடு மாடெல்லாம் மேயுது. நீங்க சொன்ன மாதிரி அப்படி வலித்தட உழுகுறது இல்ல. ஆனா மனுஷன் ஒரு 4 தடவை நடந்தான்னா வலி விழுந்துருது. ஏன் நீங்க சொல்றீங்க? அவன் அவ்வளவு மோசமான அதனாலதான் அவன் நடந்த இடத்துல புல்லோட முளைக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பாதை போட்டு காட்டுறாள். ஆமா ஆமா. வினதை கத்துருவி. இந்த வினதை யாருன்னா கருடனை பெற்றெடுக்குது. யார? கருடனை பெற்றெடுக்கிறது. கத்துருவை என்று சர்ப்பங்களை என்ற பாம்புகளை பெற்றெடுக்குது. இந்த பாம்புகள் என்ன செய்து கருடனுடைய தாயை சிறைபிடித்து வச்சுட்டாங்க. இப்போ கேட்குது கருடன் கேட்குறேன், ஏன் எங்கள் அம்மாவை அப்படி சிறைபிடித்து வச்சிருக்கீங்களே? கழுகோட அம்மாவை கேட்குறீங்களே அப்படின்போது அதற்கு சர்ப்பங்கள் என்ற பாம்புகளுடைய தாய் சொல்லுதுங்க, நாங்கள் சாப்பிடுவதற்கு அமிர்தம் வேண்டும். அமிர்தம் கொடுத்தால் உன்னுடைய தாயை நான் விடுதலை செய்கிறேன் அப்படிங்கிறாப்ல. யாரு கேட்குறா? அதாவது கருவன்கிட்ட சொல்லுது, சர்ப்பங்கள் என்ற பாம்புகள் சொல்லுது. பாம்பு கேட்குது. பாம்பு சொல்லுது. அப்போ கருடன் சொல்கிறான், இப்போ தாய்கிட்ட சொல்கிறான், அம்மா உன்னை விடுதலை செய்வதென்றால் அமிர்தத்தை கொண்டாந்து கொடுத்தா உன்னை விடுதலை செய்கிறாங்களா அனுப்புகிறாங்க. எப்படி அமிர்த கலசத்தை கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்தா உன்னை விடுதலை செய்கிறாங்கிறாங்க அப்படிங்கிறாப்ல. இந்த அமுதம் எங்க இருக்கு? இந்திரனுடைய சபையில இந்திரன் இருக்குது மேல. அப்ப தாய் சொல்றா, அப்பா நீ செல்லுகின்ற வழியிலே ஒரு குளத்தில் முதலையும் ஆமையும் உடந்து உணரும், அவர்களை உணவுகளாக உட்கொண்டு பிறகு உன் தந்தை இமயமலை அடிமரத்திலே தபம் செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய ஆசை பெற்று பிறகு இந்திரனை வென்று அமிர்தத்தை எடுத்துக்கா சொல்றாப்ல. தாய் சொன்னது போல ஒரு குளத்தில் கிடந்த முதலையும் ஆமையும் உணவுகளாக உட்கொண்டு பறப்பதற்கு பறக்குது. சற்று இளப்பற ஒரு ஆலமர கிளையில் அமர்கின்றது. அந்த ஆலமர கிளை ஒடிந்து கீழே விடும் தருணத்தில் அந்த கர்வகப்பட்ட அந்த கிளைகளை காலால் கவி கொள்கிறான். அப்படி கவி கொள்கின்ற போது அதிலிருந்து ஒரு அசுரரி சத்தம், இந்த கிளையை கீழே போடாதே, ஏனென்றால் இந்த கிளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைகளுக்கும் 1108 அங்குஷ்ட புறமணர்கள் தபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கிளையை கீழே போடலை. நேர எங்கே செல்லுது? இமயமலை அடிவாரத்தில் தந்தைகளை போய் சொல்றது. தந்தை சொல்கிறார், இந்த கிளையை நீ எந்த இடத்துல எடுத்தாயோ அதே இடத்தில் வைத்துவிட்டு இந்திரனை வென்று கலசத்தை எடுத்துக்காங்க. தந்தை சொன்னது போல கிளையை வைத்துவிட்டு இந்திரனை வென்று கலசத்தை எடுத்து அமிர்த கலசத்தை உணர்த்த வச்சிருச்சு. இந்த அருக்கு நீங்க கேட்டது எங்க அமிர்தத்தை விடுதலை செய்யுங்க அப்படிங்கிறப்பல எல்லா பாம்புகளும் சாப்பிடுவது அமிர்தத்தை சாப்பிடுவதாங்க. சாப்பிட வரும்போது தடுக்கிறான், கருடன் தடுக்கிறான். இது நீங்க இப்படி வந்து சாப்பிடக்கூடாது, கங்கையில் நீராடி விட்டு வந்ததான் அந்த அமிர்தத்தை நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா சர்ப்பங்கள் என்ற பாம்புகளும் கங்கைக்கு சென்று விட்டு நீராடி வருவதற்காக. இதற்கு இடையிலே இந்திராகப்பட்ட இந்த தருணத்தை பயன்படுத்தி மீண்டும் அமிர்த கலசத்தை தூக்கி சென்று விட்டான் இந்திர சபைக்கு மேலே. கஷ்டப்பட்டு கொண்டாந்து அப்படி தூக்கி செல்கின்ற போது அதிலிருந்து ஒவ்வொரு துளிகள் நாணல் புழுமுதி விழுகின்றது. எல்லா பாம்பும் வந்து பார்க்குது, எங்க காணுவேன், நான் கொண்டாந்து வச்சுட்டேன், என் அம்மாவை நீ விடுதலை செய்ய அப்படிங்கிறாப்புல. அதெல்லாம் விட முடியாது அப்படிங்கிறாப்புல.
அப்ப பாம்புகளாம் பாக்குது ஆ. இந்திரன் அமிர்த கலசத்தை தூக்கிட்டு போனானே தூக்கிட்டு போனான்ல. அதுல இருந்து ஒவ்வொரு துளிகளா விழுந்துச்சா கீழே ஆமா. அது நாணல் விழுமிது ஆ. அப்பதான் அந்த நாணல் விழுமிது பாம்பு நக்குது நாக்கால நக்குது சரி. அப்பதான் பாம்புக்கு பிணவை நாக்கு உண்டானது ரெட்டை நாக்கு உண்டானது அதனால தான் பாம்புக்கு ரெண்டு ஆ. 2 பேர்களுக்கும் வாத வேலை என்றது கருடனுக்கும் சர்ப்பங்கள் என்ற பாம்புகளுக்கும் பரந்தாமன் தோன்றுகிறார் உங்களுடைய பிரச்சனை என்னையா என்னையா அப்படி கேட்கல கருடன் சொல்லுகிறான் இந்த உலகத்தில் எனக்கென்று ஒரு தத்துவம் வேணும் ஆமா அப்படிங்கிறேன் முதல்ல கேட்கிறேன் என்ன சர்ப்பல் என்ற பாம்புகள் முதல் எனக்கு இரையாக்க வேண்டும் சர்ப்பல் என்ற பாம்புகள் எனக்கு இரையாக்க வேண்டும்ங்கிறான் அப்பதான் பாம்பை விட்டா கருடன் கொத்தி தின்னு விடுவேன் ஆமா. அப்படின்னு சிவபெருமன் பார்த்தேன் அவன் கேட்ட வரமும் கொடுக்கணும் ஆமா. பாம்பையும் காப்பாற்றணும் காப்பாத்தணும். பாம்பை தூக்க கழுத்தில் மாட்டிக்கிட்டாரு அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டாரு அப்புறம் தான் கேட்குற இந்த உலகத்தில் எனக்கென்று ஒரு தத்துவ அமைவை விடுங்கிறான் எல்லா வரமும் கொடுத்தாச்சு கொடுப்பதற்கு இனி வரமே கிடையாது ஆமா. சற்று நேரம் யோசித்த பிறகு அப்பதான் சொல்லுகிறான் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் அஷ்டபந்தன பூர்வ கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற போது உன்னுடைய உருவம் காணாமல் நடைபெறாது என்று பரந்தாமன் வழங்கிய வரந்தான் இன்னைக்கு கருடாகப்பட்டினம் கோயில் கும்பாசம் செய்யும்போது வட்டமிடுகிறது அவங்களுக்கு ஒரு வரம் பாம்புக்கு ஒரு வரம் இதுல இவ்வளவு நேரம் இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால தனியா சந்திக்கும் போது கழுது சாப்பிட்றேன் 2 பேர் நாரதன் மகரிஷி யாரே சாப்பிடுறாங்க சாப்பிட்டு போறாங்க இந்த வேலை தான் நிறைய நடக்குது என் தந்தையாகப்பட்டம் பிரம்மதேவன் பிரம்மதேவன் ஆமா அவர் அப்பாவுக்கு என்ன தொழில் வேலை 4 மிக ஜோடி 7 மிக தொட்டன் 84 ஜீவராசியும் படையக்கூடியவன் எல்லாம் படிக்கிறேன் ஆமா அருமையான வேலையா இருக்கு ஒரே ஆளா இத்தனையும் படிக்கிறேன் உலகத்தில் ஜீவராசி அனைத்தையும் படைக்கக்கூடியவன் ஜீவராசிகள்னா இந்த நீங்க சொன்ன பாம்பு எலி பூரை அனைத்தையும் மனுஷன் அனை இங்க இருக்கிறவங்கலாம் இங்க என் தந்தையாகப்பட்டவன் அடே அப்ப தூங்குறவங்க எங்க அப்பா தான் உட்கார்ந்து இருக்கவங்க எங்க அப்பா நடக்கிறவங்க எங்க அப்பா தான் நாடகம் பார்க்காம வீட்ல இருந்து கேட்டு அதுவும் எங்க அப்பா தான் ஆமா எல்லாத்தையுமே உங்க அப்பா படைக்கிறாரு உங்களை படிச்சது எங்க அப்பா உங்களை படிச்சது உங்க அப்பா ஆமா ஆமா என்னைய படிச்சது எங்க அப்பா தான் என்னங்கப்பா எங்க அப்பா எப்படி ஒத்துக்கிற முடியும் எங்க அப்பையா உங்களை படிச்சது உங்க அப்பா எங்க அப்பா நியாயமான விஷயம் தானே உங்களை படிச்சது உங்க அப்பா ஆமா என்னைய படிச்சது எங்க அப்பா இல்ல எங்க அப்பா இல்லையா எங்க அப்பையா ஐயோ எங்க அப்பங்கறனா எப்படி உங்க அப்பா அப்ப எங்க ஆத்தாக்கு என்ன 2 புருஷனா கிடையாது உன் தாய் வயிற்றுடைய கருப்பறை என்ற அண்டப்பையில பிண்டத்தை பிடிச்சு போட்டது எங்க அப்பன் சரி தண்டத்துக்கு உழைச்சது உங்க அப்பன் ஊரறிய செஞ்சது என்னமோ உங்க அப்பன் ஒருத்தருமே தெரியாம செஞ்சது எங்க அப்பன் இவனை தையா பிடிக்க முடியும் என்ன பிடிக்க முடியல இந்த ஒருத்தருக்கு தெரியாம செய்யறாங்களே கள்ளி ஒரு பாக்கெட் சிகரெட் அடிச்சுட்டு உட்காந்தாலும் எங்க போறேன் எங்கிட்டு வர்றேன் செஞ்சுட்டு போயிடுறேன் ஒருத்தருக்கு தெரியாம செய்யறாங்களே உங்க அப்பா எங்கிருந்து செய்யறாரு மேல இருந்து ஆமா உங்க அப்பா மேல இருந்தே செய்யறனாலதான் இப்ப நாங்களா வந்திருக்கோமா ஆமா உங்க அப்பா அங்க இருந்தே செய்யறாருன்னா உங்க அப்பாவுக்கு அட்டு உங்க அப்பா சொரிஞ்சுக்கிறீங்க அறிவையும் ஆற்றலும் சரி சொல்லுங்க உங்க அப்பா அங்க இருந்து செய்யறனாலதான் நாங்க எல்லாருமே ஆமா வந்திருக்கோம் எல்லாம் உங்க அப்பா தான் அனைத்து ஜீவராசியும் படைக்கக்கூடியவன் எல்லாத்தையும் படிக்கிறது உங்க அப்பா ஆமா மேல இருந்து படிக்கிறாரு சில குடும்பத்துல குழந்தை இல்லாம இருக்கு ஏன் உங்க அப்பாவுக்கு மேல இருந்து செய்ய தெரியலையா இல்ல எட்டலையா அவங்கள்ட்ட குழந்தை இல்லாம இருக்கா என்ன விஷயம் அருமையான கேள்வி என்ன சாமி சுக்கிரம் சுரோனிதம் யார் அவங்க சுக்கிரம் என்பது ஆணுடைய விந்து சுரோனிதம் என்பது பெண்ணுடைய விந்துகள் விந்துக்கு பேரு ஆமா ஆக 2 பேர்களுக்கு விந்துகள் சுரக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் ஒரு ஆண்மகனுக்கு பெண்மகளுக்கும் திருமணமாகி அன்று இரவு இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற போது ஆண்மனுடைய விந்திலிருந்து 5 விரக்கடை விந்துகள் பெண்ணுடைய கர்ப்பப்பையில் வாய்ந்து வளர்ந்தால் குழந்தைக்கு ஆயுசு 100 4 விரக்கடை விந்துகள் பெண்ணுடைய கர்ப்பப்பையில் வாய்ந்து வளர்ந்தால் குழந்தைக்கு ஆயுசு 80 2 விந்துகளும் சமநிலையில் இருந்தால் மலட்டுத்தன்மையாகவும் ஒன்றை விட ஒன்றை ஏற்றுத்தல் வந்த அர்த்தநாதீஸ்வரன் அடி குழந்தையாக பிறக்கும் என்பது நான் சொல்லலை சித்தர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு விஷயம் வருது ஆமா எப்படி சாமி என்ன எப்படி சொன்ன ஒவ்வொரு விந்துல போறதே இருக்கு ஆமா ஆமா விந்து இப்ப ஆணுடைய விந்துகள் அதிகரிக்கப்பட்டால் ஆண் குழந்தையாகவும் பெண்ணுடைய விந்துகள் அதிகரிக்கப்பட்டால் பெண் குழந்தையாகவும் 2 விந்துகளும் சமநிலையில் இருந்தால் மலட்டுத்தன்மையாகவும் நல்ல குண்டான பொம்பளைக்கு ஒல்லியானவனை கட்டி வச்சா புள்ளதான் பிறக்குது நல்ல குண்டான ஒல்லியான பொம்பளை கட்டி வச்சா பையன் பிறக்கிறேன் அப்ப அங்கிட்டு அதிகமா இருக்கு இங்கிட்டு கம்மியா இருக்கு அதுதான் 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா மலட்டுத்தன்மை அப்படி ஆயிருது குழந்தை எல்லாம் போயிருக்கு ஆமாமா ஒன்று ஏற்றுத்தாழ்வா இருந்தால் அர்த்தநாதீஸ்வரன் அலி குழந்தையாக பிறக்கும் என்பது இந்த அர்த்தநாதீஸ்வரன் இருக்குது பேர் தெரியுமா அது வேணா நமக்கு எதுக்கு அது வசூல் அதிகமா நடக்குது நமக்கு தேவையில்லை எல்லாரும் சொல்லுவாங்க அவங்கள சில ஆளுங்க சொல்லுவாங்க 9ங்கிறாங்க ஆமா ஏன் அலிங்கிறாங்க இப்பெல்லாம் சொல்றாங்க அவங்களுக்கு உண்மையான பெயர் தெரியுமா நர்த்தகி நடராஜன் அவங்கள வச்சுதான் நம்ம உலகத்தில் பரதநாட்டிய கலையை கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க சாமி நர்த்தக நடராஜன் அவங்களுக்கு பேர் உண்மையான பேர் நர்த்தகி நடராஜன் அதாவது நம்ம நாட்டிலிருந்து தமிழ் பல்கலைக்கழகம் டெல்லி நடக்குது பரதநாட்டிய கலையை நம்ம நாட்டிலிருந்து 3 பேரை அனுப்புனாங்க யார் தெரியுமா இவங்கள தான் அனுப்புனாங்க
பரதநாட்டியத்துக்கு அந்த பரதநாட்டிய கலையை கண்டுபிடிச்சதே அவங்க தான். அடடடடட. அவங்களுக்கு பேர் தான் நர்த்தகி நடராஜன். ஆம்பளை ஆடுனாலும் காலு ஓஞ்சு போயின்னு உட்காந்துக்கிறேன், பொம்பளையில ஆட விட்டாலும் காலு ஓஞ்சு போயின்னு உட்காந்துக்கிறாங்க. ஆனா இவங்க மட்டும் 2 சக்தி உள்ளவங்க இல்லையா, எவ்வளவு நேரம்னாலும் ஆடுவாங்க. இப்ப நாமக்கல்ல இந்த பக்கம் சென்னை பக்கம் சங்கத்து ஆண்டு விழாக்கு வராங்க பாத்தீங்களா, பொம்பளையில இல்ல பாத்தீங்களா, இவங்கதான் ஆடுறாங்க. ஆனா அருமையா இருக்கு இல்லையா, நம்ம சங்கத்துக்கு ஆண்டு விழாக்கு அவங்க தான் வந்து வச்சுறாங்க 2 வருஷமா தொடர்ந்து. அருமையான கலை, சிவனும் சக்தியும் வேஷம் போட்டு அவங்க தான் எடுக்கிறாங்க. அப்படியே சத்துருவாக இருக்கும் அப்படியே பார்க்கும்போது. உண்மையில அவங்களுடைய வீரம் அது. உடல் அமைப்பு இறைவன் கொடுக்க அந்த அனுக்கிரகம் வேற எல்லாருக்கும் கிடைக்காது. பார்த்த உடனே காசை கொடுத்துட்றமே, இவங்கள்ட்ட இருக்கிற வம்பு அப்படிங்கிறோம்னா. அது போல என் தந்தையாகோட்டன் பிரபதன், என் தாயாகோட்டல் சரஸ்வதி கல்விக்கு அதிபதி. சரஸ்வதி, ஆமா சரஸ்வதி அவங்கதான் கல்விக்கு அதிபதி. கல்விக்கு அதிபதி. நாங்க பேசுறதுக்கு காரணம் எங்க அம்மா தான், பாடுவதற்கு காரணம் எங்க அம்மா, படிக்கிறதுக்கு காரணம் அது அடிப்படை காரணமே என் தாய் தான். எல்லா இடத்துலயும் கலைவாடிதான். வெள்ள களி உடுத்து வெள்ள வழி பூண்டு வெள்ள அரியாசத்தில் வீட்டுக்குரிய தாயாகப்பட்டவள். சில பேர் ஊமையா இருக்காங்களே, படிக்க முடியாம பேச முடியாம பாவம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தமானீங்க. உங்க அம்மாவுக்கு அவங்களுக்கு என்ன பம்பு செட்டு தகரால கிடையாது, தகரால அப்படிலாம் கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய ஊழ்வின் பையன் சொல்வாருங்கன்னு. வினை விதைச்சவன் வினையறுப்பான், தினை விதைச்சவன் தினையவே இருப்பான். என்ன முதச்சுமோ அதுதான் முளைக்கும். ஒண்ணுமே போடலன்னா புல்லோட முளைக்காது இல்லையா, அதுதான். உங்களுடைய பெயர் வீரத்தேவன். ஏசாமி, அம்மாவுக்கு கலையை கொடுக்குறாங்க கலைவாணி, அப்பாவுக்கு வந்து படைக்கும் தொழில். ஆமா, எல்லாம் அருமையான தொழில் அப்பா அம்மாவுக்கு. ஆமா, உங்களுக்கு இன்னும் கழகம் செய்வது நல்ல தொழிலா இருக்கு. என்ன தொழில்? நீங்க ஒருத்தர் மட்டுமா இல்ல எல்லாம் பார்ட்னர்ஷிப் போட்டு? நான் மட்டும்தான். ஒரே ஒரே இந்த தொழில் ரொம்ப நாளா இதுதான் ஆமாமா, ரொம்ப நாளா தான் பார்த்துக்கிட்டு கலகம் பண்றது. கலகம் பண்றது இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்ன நியாயமா இருக்குது? இல்ல ஒரு பெயிண்ட் அடிக்கல, ஒரு சித்தாள் வேலை, கொத்தனார் வேலை, ஐய், ஒரு டிரைவர் வேலை, அதெல்லாம் நீ போய் பார்க்கறதுயா, நாடகம் நடிக்கிறது, எத்தனையோ வேலைகள் இருக்கு. ஆமா, எல்லாம் உழைச்சி சம்பாதிக்கிறோம்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிறாங்க. இருக்கு. நாட்டுல எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். சண்டை பண்ணிக்காதீங்கப்பா, கலகத்தை பண்ணிக்காதீங்க, ஒற்றுமையா இருங்க, ஒற்றுமையா இருங்கன்னு பாடுபடுறேன் அவன். ஆமாமா, நீங்க என் தொழிலே கலகம்ன்றீல, தவறாக நினைக்கக்கூடாது. நியாயம்மா. நாரதன் கழகம் நன்மையில் முடிச்சு மூத்தோர் சொல்வாக்கு முதல் நெல்லுக்கணி முன்னாடி இணைக்கு பின்னாடி கசப்பது போல் கிடையாது. என்னுடைய கலக்கம் இவன் கவலை கலகம் எல்லாம் அடிப்படையுமா இருக்கும். அப்ப நீங்க முதல் கலகமா இருக்கு நன்மையா முடியும். எத்தனை பக்கம் கலகம் பண்ணிருக்கீங்க? நிறைய இடத்துல செஞ்சிருக்கேன் தம்பி. கால் வச்சாலே கலகம் வந்துரும். ஆமா, எத்தனை இடத்துக்கு போயிருக்கேன், எத்தனை இடத்துக்கு வந்திருக்கேன். நான் பார்க்காத பொம்பளையே கிடையாது. எத்தனை பொம்பளையை பார்த்துருக்கேன் தெரியுமா? ஏதாவது ரெஸ்ட்ல இருந்தா சொல்லுங்க, அட்ரஸ் ஃபோன் நம்பர். எனக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியும் முதல்ல? 52 பொண்டாட்டி. 52 பொண்டாட்டி. 52 ஒன்னால ஒண்ணு வச்சு ஒரு பொண்டாட்டி 2 பொண்டாட்டி சமாளிக்க முடியல. ஒவ்வொருத்தரையும் தாக்க முடியல. எவ்வளவு செஞ்சாலும் என்னத்தை செஞ்சு கிழிச்ச போடான்ற. ஆமா ஆமா ஆமா. நீங்க எப்படி 52 சரி கட்டுறீங்க தம்பி? நீங்களா எப்படி திருப்திப்படுத்துறீங்க? மாத்திரை போட்டுக்குவீங்களா? நான் மாத்திரை லேகி எங்கி சாப்பிடுவீங்களா? ஊசி போட்டுக்குவீங்களா? 1 மணி நேரம் செஞ்சாலும் என்னத்தை செஞ்சேன்றீங்களே தம்பி. நானால் இப்படி பார்த்தாலே போதும். நீங்க பார்த்தாலே போதும். ஒரு பார்வை செய்யக்கூடிய பார்வை. நீங்க எல்லாம் பார்த்தாலே போதும். ஆமா, உங்கள் பிறவி எப்படி? சரி, நீங்க பார்த்தாலே நாங்கெல்லாம் மெனக்கெட்டு. எனக்கு எத்தனை பிள்ளை தெரியுமா? மண்டி போடு. எத்தனை பிள்ளை தெரியுமா? பிள்ளை வேறையா? 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். 60? ஆமா, குழந்தைகளே 60 குழந்தைகள். அடுத்த எலெக்ஷனுக்கு உங்க வீட்டுல தான் நிப்பாங்க ஓட்டுக்கு. அட்டேங்கப்பா, ஏக்கரா வித்தாலும் உனக்கு கொடுக்க முடியாது போல ஓட்டுக்கு. தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. என்னுடைய 60 குழந்தையிலும் இந்த உலகத்திற்கு தமிழ் வருடங்களாக திகழட்டும் என்று சமர்ப்பணம் செய்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு எல்லா குழந்தைகளையும் கொடுத்துட்டீங்க. இந்த 108 போதுனா ஒரு வாகனம் 108. ஏன் அதுக்கு 150 200 300 வைக்க வேண்டியதானே? அதானே, ஏன் 108 வச்சாங்க? ஒரு அடையாளமா ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஏன் 110 வைக்க 150 வைக்க வேண்டியதானே? வைக்கலாமே. அதே ஆம்புலன்ஸுக்கு பேரு 108. அது ஏன் வைக்கிறாங்க? 108க்கு சர்வ சாதனை அடிக்காத. அதுக்குள்ள தான் மனிதனுடைய வாழ்க்கையே அடங்கியிருக்கு. சொல்லுங்க சாமி, தெரிஞ்சுக்கிறேன். அதுக்குள்ள தான் மனிதனுடைய வாழ்க்கை அடங்கியிருக்கு. ஒரு மண்டலம் 48, 20 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள். முதல்ல சொல்லுங்க. அதாவது ஒரு மண்டலம் 48. அந்த 48க்குள்ள 27 நட்சத்திரங்கள், ஓஹோ, 12 ராசிகள், 9 கிரகங்கள். இது மூன்றையும் கூட்டினா 48. 48 என்பது ஒரு மண்டலம். சரி, இந்த 48ஐயும் தமிழ் வருடங்களை 60ஐயும் கூட்டுங்க. 48 60 கூட்டுங்க 108. அப்ப 8க்குள்ள தான் மனுஷ வாழ்க்கை இருக்கு. எதுக்கு அரசு சார்பாக போனவங்க 8 போடுறாங்க தெரியுமா? நீ எந்த இடத்துல நின்று சேர்றியா அது திருப்பி அந்த ஏட்டுக்கு வந்து சேரணும். 8க்குள்ள தான் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி அதுக்கு தான் 8 போட சொல்றது. ஓ,
வண்டி லைசென்ஸ் கொடுக்குறது தாசில்தார் ஆஃபீஸில் போய் போட சொல்கிறாங்கண்ணே. அதானே ஆடியோட்ட நல்ல வேலை 11 போடுன்னு சொல்லாம விட்டாங்களே. அதனால பெருமாள் 3 ராமம் போட்டிருக்காரு, நீ 2 ராமத்தை போட்டு போயா 101 போட்டு காட்டுறான்னு சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி தூக்கி வச்சு விடுவாங்க தெரியல. அது மாதிரி 18க்கு 48 சொல்லுவாங்கன்னு இன்னைக்கு. எவ்வளவு அர்த்தங்கள் பாருங்க, அதெல்லாம் எவ்வளவு விளக்கம் பாருக்கு. புராணத்தினுடைய அந்த கதையும் அந்த கருத்து அந்த இப்ப நடக்கிற நடைமுறை 108க்கு ஒத்துமை பாருங்க. இந்த மதுபானத்துல ஏசாமி 108க்கு விளக்கம் சொல்றீங்க. இந்த சரக்குக்கு பேர் ஒரு சரக்குக்கு பேர் ஒண்ணு வந்திருக்குது. என்னது? 1848. ஏங்க அப்பா மூடிய கழட்டவே 1 மணி நேரம் ஆகுது. சில பேருக்கு நல்ல அதுக்கு விளக்கத்தை அருமையான குவாலிட்டின்றேன். 1848 சரக்குக்கு ஏன் அப்படி பேர் வச்சாங்க? எப்பனா ஒரு சில நபர்கள் போதைக்கு அடிமையாகி அந்த போதையுடைய வம்சம் சார்ந்தவாக பேசுவாங்க. ஆமா, போதைக்கு சார்ந்தவரையே பதில் சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. என்னுடைய பழக்கத்துக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டின மாதிரி சொல்றேன். ஒரு மண்டலங்கிறது 48. அப்படி எல்லா இறைவனுக்கு மாலை அடியும் போது அவங்க சௌரியத்துக்கு போயிட்டு வரலாம். இப்போ பழனிக்கு மாலை விடுறாங்க, 10 நாள் போயிட்டு வரலாம், 15 நாள் போயிட்டு வரலாம், இல்லைன்னா பஸ்ஸிலே போயிட்டு வரலாம். சமயபுரம் போறாங்க, ஓம் சக்திக்கு போறாங்க, எப்படியெல்லாம் பண்ணலாம். ஆனா என் ஐயன் யார் தெரியுமா? ஐயப்பன் சுவாமி. மாலை அணிந்து 48 நாளா விரதம் இருந்து அந்த ஆலயம் சென்ற பிறகு நீ இந்த 18 சொன்னீங்களா, 48 18 மாலை அணிந்து இருமுடி கட்டி நீ சென்றாதான் அந்த 18 படிகளை தொட்டு நீ தரிசனம் செய்ய முடியும். என்ன ஐயப்பனை 18 படி, ஒரு மண்டலம் 48, அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய படிக்கட்டுகள் 18 ஆக 48 நாள் விரதம் இருந்தால் இறைவனுடைய 18 படிகளும் தொட்டு நீ தரிசனம் செய்யலாம். பாவிகளா, ஐயப்பன் கோயில் போற விஷயத்த சரக்குக்கு பேர் வச்சிருக்காங்களா? 48 நீங்க வேற சொல்லலாம். நீங்க அதனாலதான் மலைக்கு போகணும்னே 48 நாள் விரதம் இருந்து 18 படி ஏறி முடிச்சோடனே இங்க கேரளா குமுளி வரும்போதே வாங்கிடுறேன் 18 48. என்ன போய் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பார்த்தா பாத்ரூம்குள்ள பூரா மாலை கிடக்குது, பாட்டில் இருக்குது. இவன் சும்மாதான் வர்றேன் வீட்டுக்கு வரும்போது. இங்கே வர்றா சரி இருந்துட்டு போது. அதே மாதிரியே காலம் பூரா இருந்தா எப்படி இருக்கு? பண்ண முடியாதுயே, செய்ய முடியாது, இருக்க முடியாது, அரசாங்கம் நடத்த முடியாது, வியாபாரம் நடக்காது. அப்படி கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கை மனிதருக்கு எல்லாமே 2 ரெண்டா படிச்சிருக்கேன். இறைவன் எப்படி? இறைவன் இருந்தா பகல், ஆனா இருந்தா பெண்ணு, மேடு இருந்தா பள்ளம். அப்ப இது மாதிரி 2 ரெண்டே படிச்சிருக்கேன். ஏன் அதுக்கு தெரியுமா? ஒன்னு இழந்தாலும் மற்றொன்றை வச்சு நமக்கு பிழைக்கக்கூடிய வழி இறைவன். எல்லாருமே குடிக்காம இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. மெண்டல் ஆயிரும் எல்லாரும். அவங்களுடைய சொந்த பிரச்சனை. எல்லாருமே குடிச்சுக்கிட்டே இருந்தாலும் பைத்தியம் பிடிச்சிடும். ஆமா, கொஞ்சம் குடிச்சவன் இருக்கணும், கொஞ்சம் குடிக்காம இருக்கணும். அப்பதான் இவன் அவனை மிரட்ட, அவன் இவனை மிரட்ட, எப்படியோ ஒரு வாக்கில் பொழப்பு ஓடிடும். நல்ல யோசனையாட்டம் இருக்கு, அருமையாவே நடக்குது. சில பேர் தூங்குறாங்க, சில பேர் தூங்காம இருக்கிறாங்க. அப்பதான் நம்ம நாட ஓடும் போல. பாத்தீங்களா எப்படி? எல்லாருமே முழிச்சிருந்தாங்கன்னா என்னங்கடா தம்பி இங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த வாழ்க்கை எங்க கிடைக்கும்? வீட்டுக்குள்ள இப்படி படுக்க. இன்னைக்கு நிகழ்ச்சி நடக்குது, இப்ப எல்லாம் தூங்குறாங்க. எங்க நாளைக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து படுக்க சொல்லுவாங்க. ஐயோ, ஒரு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. சாமி மட்டும்தான் நிக்கி இங்கிட்டு பார்த்தவன் இன்னைக்கு யாருக்கிட்டாங்க? யாருமே இருக்காது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு நிச்சயமா வேணும், கண்டிப்பா வேணும். நம்பிக்கை இல்லைன்னா மனிதர் வாழ்க்கையில் இல்லைன்னு இருக்கேன். நம்பிக்கை இருந்தா தான் வெற்றி. இன்னும் சொல்லுவாங்க, நான் தூங்குகின்ற மூச்சு சுழி மாறி விட்டாலும் போச்சுன்னு இருக்கேங்க. தூங்கும்போது வாங்குற மூச்சு போச்சுன்னா போச்சு இல்லையா? அப்ப மனித வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லை, நிரந்தரமே கிடையாது. தெரிஞ்சு போச்சு. எந்திரிச்சு படுத்திருந்து எந்திரிச்சாதான் நம்ம உயிர் நமக்கு சொந்தம். கடமையை சரியா செய்யணும். உங்க அப்பா பேரு நம்பி. என்ன செய்யறாரு? வீடு கொடுத்து நம்பின்னா அடேங்க அப்பா. எங்க அப்பா அப்பேற்பட்டாலும் 7 ஆம்பளை பையன் பெற்றிருக்காரு. உங்க அம்மா பேரு நங்கை மோகினி. இங்க என்ன செய்றீங்க நீங்க? காவல். காப்பது ஆண்களா பெண்களான்னு கேட்டேன். நான் பார்க்கறதெல்லாம் வெளியில் இருக்கிறதெல்லாம் ஆண்பால். சரி. உள்ளே இருக்கிறதெல்லாம் பெண்பால். சரி. உங்களுக்கு வேணுமா ஷீம்பால்? பெண்பால் ஆண்பால். பெண்களுடைய பெயர்கள் என்ன கேட்டேன்? தங்கச்சி வள்ளி. அடுத்த பெண்புகள் அது ஏழு குள்ளி. உனக்கெல்லாம் ஒரு ஆளு, எனக்கு என்ன ஒரு ஆளா? விசாரிச்சு பாருங்க, எனக்கே தெரியல இத்தனைன்னு. பொம்பளை புள்ள சபத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஏங்க தம்பி சுரேஷ், பொம்பளை புள்ள நல்லா இருக்குமா? என்னது நீங்க சொன்னீங்களே உங்க பொம்பளை புள்ள? ஆமா, நல்லா அழகா இருக்குமா? அழகா இருக்கு. அழகா இருக்குமா? அழகா இருக்காலே இல்லையா? நல்ல அம்சமா இருக்கும். அப்படி இருக்கா? அழகா இருந்துச்சுன்னா ஏதாவது செய்யலாம். இதே நீங்க கேக்குறீங்க, ஏதாவது செய்யலாம் தான். சாமி போய் பொம்பளை பிள்ளை அழகா இருக்குமா, டேஸ்டா இருக்குமான்ட்டு குனியுமா? எதுக்கு? குனிஞ்சா செய்யலாம். ஏன் உங்க உடம்புக்கு அப்படிதான் செஞ்சு பழக்கமா? நீங்க தவறு நினைக்க கூடாது. பெண்மகள் குடிந்து என்னுடைய பாதங்களை வணங்குகின்ற போது நாங்கெல்லாம் எப்படி இருந்தாலும் செய்வோம். என் மனதில் கூடிய நிறைவான ஆசீர்வாதத்தை குனிஞ்சு வணங்கும் போது ஆசீர்வாதம் பண்ணுவீங்க, அப்படித்தானே? பண்ணுங்க சாமி, ஆசீர்வாதம் கொடுங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் எல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அடி உருளைக்கிழங்கு உருளாயி, இதே கரணக்கிழங்கு கற்பகம். இவளுக்கு எந்த பேரை வச்சு கூப்பிடுறேன்னே தெரியலையே.
வருவாளா அவள் வருவாளா? ஆலயமானது மங்கை மனது அதை என்றாடும் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது ஒரு ஆலயமானது மங்கை மனது. குளமகள் அவள் கோலும் குங்குமச்சிலையாகும் குளமகள் அவள் கோலும் குங்குமச்சிலையாகும் நாயகன் கைகளில் நாயகி ஆடிடும் ஒரு ஆலயமானது மங்கை மனது. ஒரு ராகம் முதுமையில் ஒரு பாவம் இளமையில் ஒரு ராகம் முதுமையில் ஒரு பாவம் தேவனின் சன்னதி தேவியின் நிம்மதி ஒரு ஆலயமானது மங்கை மனது அதை என்றாடும் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது ஒரு ஆலயமானது மங்கை மனது மங்கை மனது மங்கை மனது. எதுக்காக கூப்பிட்டீங்க? மனதி மௌனமா. ஏன் இன்னைக்கு இப்படி ஆயிட்டீங்க? யாரு வந்திருக்க தெரியுமா? யாருங்க? நாரதர் பிரம்மச்சாரி. நீங்க பாத்து அவரே வருவாரு, நீனே போற. நீ போகாத. ஏன் நான் வர சொல்றேன். பெரிய மனுஷனை பார்க்கணும். நான் வர சொல்லி போ. நீயா போகாத, நான் 10 கடுப்பாயிருவேன். எனக்கு வாழ்க்கையில பிடிக்காத விஷயம். ஓகே சார். நீனே போய் பழகாத, நானே வர சொல்றேன். சுவாமி நாரதர் சுவாமி நல்ல புள்ள, அருமையான புள்ள, எங்க புள்ள மான மரியாதை கட்டுப்பட்ட புள்ள, கிழிச்ச கூட தாண்டாது. இப்படி ஒரு பெண்ணை பார்க்கவே முடியாது. இப்ப போவா இப்ப போவா. என்ன சொல்லிட்டு போற? நல்ல புள்ள, கை கொடு. நீங்க தானே சொல்லிட்டு போற புள்ளை தான் எனக்கு பிடிக்கும். சொல்லாம போறவள பிடிக்கவே. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பழிக்கு விழலாம். பொம்பளைங்க காத்து பட்டு தடுத்து விழலாம். ஆஹா ஆஹா, நாரதர் கற்பழிக்கப்பட்டாரா? என்னையா நடக்குதுங்க சாமி? சாமி சாமி புள்ள ரொம்ப ஆசைப்படுது, உங்க முகச்சாடல் 2 பெத்து விடுங்க, நான் வளர்த்துக்கிறேன். பொம்பளை பிள்ளை யாருன்னு கேட்டேன். இந்த பெண்மகள் யாருன்னு கேட்டேன். ஆடிப்பார் வரவேற்றதில் அகமகிழ்ந்தேன். வாழ்க வல்லாண்டு வல்லாயிரத்து 100 ஆண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். ரோஜாவை தாலாட்டும் தென்றல். இல்ல வேண்டாம் வேண்டாம். காதல் ராஜ்யம் என்னது, அந்த காவல் ராஜ்யம் என்னது, காதல் ராஜ்யம் என்னது, அந்த காவல் ராஜ்யம் உள்ளது. இது மன்னன் மாடத்து நிலவு, அந்தி மாடை நாடகம் கண்ணான கல்மணி வளர்ப்பு, கல்யாண பந்தலில் அமைப்பு,
திங்கள் ஒரு கல்லில் குடி திங்கள் ஒரு கல்லில் தாடாட்டும் திருமேனிது வைகை மன பொய்கை என மங்கை மணிச்செங்கை நீராட்டும் நான் கூட இப்படி பண்ணலையே. நாரத சரி பண்ணி போடுறேன். என்னங்க நாரதரை வச்சிருக்கியா? சந்தேகப்படுறீங்களா நீங்க? சந்தேகப்படுறீங்களா? உங்க கோலத்தை இல்ல, அடுத்த வாரத்துக்கே போகல. இங்க அப்புறம் சந்தேகம் வச்சிருக்கியா? தாண்டுறியா? எதை தாண்டுற? தாண்டே உங்க கோலத்தை. ஏய், கோவத்துல வீட்டுக்கு போயிடாத. ஏன்னா அங்கேயே சோறாக்கி போட ஆள் இல்ல. அப்ப நீங்க நினைக்காதீங்க. நான் நினைக்கல, உன்னை சந்தேகமே பண்ண மாட்டேன் பிள்ளை. நல்ல பிள்ளை நீ. நீங்க போன்னு சொல்லாம நான் போக மாட்டேன். போகக்கூடாது. தெரியாம போயிடாத. சுவாமி வாங்க, சும்மா நடிப்புதே, வாங்க, பயப்படாதீங்க. கூச்ச சுகமா இருக்காரு. தங்கச்சி, தங்கச்சி, மல்லிகையே மல்லிகையே துள்ளி வரும் தென்றலகே நோய் கொண்டு நூலாகிறே தேயாமலே சிறை போலாகிறே தாங்காது இடி தூங்காது மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. சந்திரனை தொட்டது எங்கே சந்தனமும் போனதும் எங்கே சந்திரனை தொட்டது எங்கே சந்தனமும் போனதும் எங்கே ஒத்தையில நிக்கிற பெண்ணே நித்திரையை கெட்டது பெண்ணே ஒத்தையில நிக்கிற பெண்ணே நித்திரையை கெட்டது பெண்ணே மணி குயில் பாடும் குரல் கேட்டு வருவாயா தனிமையில் வந்தா ஒன்று கேட்டா தருவாயா மீண்டும் அதை கேட்டு பாரமா மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. என் மனது என்னிடமில்லை ராத்திரிக்கு எத்தனை தொல்லை என் மனது என்னிடமில்லை ராத்திரிக்கு எத்தனை தொல்லை செண்பகமும் மல்லிகை வந்து வந்து வாட்டுது செண்பகமும் மல்லிகை முட்டு வந்து வந்து வாட்டுது என்னை கனவுகள் போல கண்ணீரும் மண்ணீரும் மனதில் தேடு இரவாளும் கலந்தாடும் தினமாசை கூறும் நேரம் மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. துள்ளி வரும் தென்றலங்கு வீசித்து போ. நோய் கொண்டு நான் சிறு நூலாகிறேன் தேயாமலே பிறை போலாகிறேன் தாங்காது இனி தாங்காது மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. அண்ணே தங்கச்சி, வாங்க. அம்மா, ஏன் தன்னை மறந்து நிக்கிறீங்க? காவல் காவல். காவலா? அப்படி ஒரு காவலா பாடல். கூட கண்ணு கருத்து நிக்கிறீங்களா? சில பாடல்களை நான் என்னை மறந்து விடுவேன். என்ன சொல்றீங்க? அப்பேற்பட்ட பாடல் இன்னைக்கு எல்லாருமே அருமையா பாடக்கூடியவர்கள். ரசிக்க வேணாமா? ரசிக்கிறேன், நீ மட்டும் ரசிக்கக்கூடியவன் நான். தங்கை, ஆனா என் தங்கை, அண்ணே என் தங்கை வள்ளி. சரிண்ணே சரிண்ணே அதெல்லாம் தங்கச்சி. இருக்கட்டும். என்னை அழைத்த காரணம் என்னன்னு அம்மா. தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணுது புள்ள இந்த புள்ள வைங்க? ஏய், இதடா அடியே, ஏடா உன்னத்தாடா. உனக்கு என்ன வேணும்? ஆம்பளை எழுந்து பேசும்போது காது கேட்காது இவளுக்கு. இதடா நீ ஆம்பளை தானே?
ஏம்மா கம்முனு இருமா நீ நானே நீ ஆம்பளை தானே நீ பேச விட்டு பாத்துக்கிட்டு நிக்கிற ஏய் எவன்டா அவனா ஆஹா அடியே என்ன மிருதங்காரனை வச்சிருக்கியா என்ன அவங்க பேசிட்டு இருக்கு என்ன வச்சிருக்கியா சந்தேகப்படுறீங்களா சந்தேகம் வரல தீ குளிக்கவா இல்ல கோலம் தாண்டவா எதா உங்க கோலம் அங்க இந்த கோலம் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன் அப்புறம் நீங்க அவர் வச்சிருக்கான்னு கேக்க எப்படி கேக்குறீங்க நீங்க சந்தேகப்படல எப்படி கேக்குறீங்க நீ நான் அப்படியா சந்தேகப்படுறேன் படிதாண்டா 10 மணியா ஆஹா இப்படியே சொல்லி சொல்லி பாதி குடும்பத்தை ஓடிட்டாளே இப்படியே சொல்றாளே எல்லா சாமியும் வேண்டாளே சந்தேகப்படாதீங்க நீ அப்படியே படல நான் உங்கள்கிட்டே வந்ததுல இது வேற அங்கெல்லாம் போவேனா ஏங்க நமக்குள்ளே இருக்கட்டும் வெளியே சொல்லு நீங்க ஏங்க சந்தேகப்படுறீங்க அதெல்லாம் போங்க ஒய்ஃபை பத்தி சந்தேகப்படாதீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க சந்தேகப்பட்டிருக்கலாம் இன்னைக்கு போகலங்கண்ணா ஒரு வாரத்துக்கு முன்னாடியா சத்தியமா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க சந்தேகப்பட்டிருக்கலாம் 4 நாளைக்கு இன்னைக்கு சந்தேகப்படாதீங்க 4 நாளைக்கு முன்னாடியே முடிச்சிட்டீங்களா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க சந்தேகப்பட்டிருக்கலாம் ஏய் அடுத்தவன் 1000 சொல்லுவாயா நீ சந்தேகம் வேண்டாம் நேத்து சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு கூட நீங்க சந்தேகப்பட்டிருக்கலாம் அடே கம்பெனி இருடா கோச்சிட்டு போயிட்டாடா எனக்கு சாப்பாட்டுக்கு சோத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா இவளும் போயிட்டான்னா நான் என்ன செய்யிட்டு அடுத்த வயசுக்கிட்டே போட்டாட்டில விட்டுரு அப்புறம் அண்ணே அம்மா என்ன அழைத்த காரணம் குடும்ப பிரச்சனை நீ கண்டிக்கிறேம்மா நான் அதையெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நாரதர் பிரம்மச்சாரி திருலோ செஞ்சாரி என்ன செஞ்சாரு? பிரம்மாவின் புத்திரர் கலைவாணியின் புத்திரர் நாரதர்மா நாரதர் வந்திருக்காரா அப்புறம்? நம்மடத்துக்கா ஊரா சொல்றீங்களே அவ பாத்தியலா பேசுனீங்களா தகுந்த பதில் கொடுத்தாரா அண்ணே கூப்பிடுங்க நானும் உங்களோட உலகத்துல இவர் சேர்ந்து- ஒரு ஆள் சந்திச்சா போதுமா என்ன? அத்தனையும் தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்றீங்க அவ்வளவு விஷயம் உலகமே அவருக்குள்ளதே இருக்குது அவருக்குள்ளதே உலகமே இருக்கு சரிண்ணா சரி உங்களுக்கு என்னம்மா என்னமோ சொன்னீங்களே அதுக்குள்ளதே நான் இருக்கேன் சரிண்ணே சரி அழைத்து வாருங்கள் நானும் உங்களோட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கி சுவாமி நாரதர் சுவாமி சுவாமி அடியார் வணங்கிக்கிறேன் உருண்டு வர்ற மாதிரியே இருக்கு கோபப்படாதீங்க கீழே வைக்க மேலே கீழே எங்க வைக்காத கைய ராகவனே ரமணா ராகவனே ரமணா ரகுநாதா கடல் வாசா ஜானகி கடல் வாசா ஜானகி நீசா பாடுகிறே வரதா ராகவனே
வரும் தோழிக்கு நல்லா தூக்கி தூக்கி ஆட்டிட்டு உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. பார்த்துட்டே இருக்கீங்க. கேட்க வாங்க. கேளு. அவர் சொல்லாம நான் கேட்க கூடாதுங்க. சரி சரி கேட்டுக்கிட்டே கேளுமா. இப்படி ஒரு பொம்பளை பார்த்திருப்பீங்களா? முடியாது முடியாது முடியாது. என் மனைவி தான் அப்படி இருப்பா. அப்படி போவாங்க. வாரியா? ஆசீர்வாதம் வாங்க போ. நல்லா இருங்க நல்லா இருங்க. ரொம்ப குனியாத. ரொம்ப புனியாத. ரொம்ப குனியாத. ரொம்ப குனியாத. என்னன்னு சைஸ் புனியாத பார்த்துட்டே மாதிரி இங்க நோண்டிட்டு இருக்கற நீ. ஏய் கையாடு பண்ணி வேற. நீங்க தான் போ சொன்னீங்க சத்தம் போ. போடுறீங்க. போட்டுட்டே ஆசீர்வாதம் வாங்க வந்துட்டே இருக்கணும். போனமா வந்தமா இருக்கணும் சரியா? இல்ல அவர் தொடபோ ஏய் அட என்ன தொடையிலையா? அவர் தொடையில. நான் சொல்லலாம்ல. அவர் தொடையில என்ன இதுக்கு தொடற நீ அங்க? அவர் தொட அங்க என்ன வேலை தொடற வேலை?